சிறுகதை வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவங்களையோ அல்லது நம்மளை சுற்றி இருந்தவங்க யாருக்கோ நடந்த ஒரு நிகழ்வுகளையோ சுட்டி காட்டிட்டு இந்த மாமனாரின் ஆவி அப்படிங்கிற அந்த சிறுகதையை படிக்கும்போது அது ரியலாகவே என் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை கிட்டத்தட்ட நெருங்கி வந்தது. என்னன்னா, நான் கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன். ஒரு பேங்க்குக்கு வரக்கு முன்னாடி நிறைய வேலைகள் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அந்த ரோட்டில் அந்த டிக்ஷனரி விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? நல்லா நீட்டாக டக்கின்லாம் பண்ணிவிட்டு கையில் டிக்ஷனரி விற்பாங்க. அந்த வேலையில் ஆரம்பித்து நான் நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன். அதில் ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த டிவியில் ஆடு ஓடிக்கிட்டே இருக்கும். தனலட்சுமி எந்திரம், ஆஞ்சநேயர் எந்திரம்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஆன்லைனில் போடுவாங்க. அதை ஆர்டர் நான் வந்து ஒரு ஏஜென்சியில் நான் வேலை பார்த்தேன் கோயம்புத்தூர். என்னென்னா, அந்த ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஏதோ வடநாட்டில் இருக்க கம்பெனின்னு நினைக்கிறேன். அது நிறைய எந்திரம் இருக்குது. கடன் கழிகிறதுக்கு ஒரு எந்திரம் இருக்குது, வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கு ஒரு எந்திரம் இருக்குது, இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு இதெல்லாம் விரட்டுறதுக்கு ஒரு எந்திரம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எந்திரங்கள் அதில் இருந்தது. அதில் வந்து ஒரு நாள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருந்தது. ஒரு எந்திரம் விற்க சொல்லி வந்திருந்தது. ஏன்னா அது வந்து டெலிவரி கொடுக்குறது தான் எங்களுடைய வேலை. மக்கள் வந்து பார்த்துட்டு ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதை வந்து எங்களுடைய ஏஜென்சிக்கு வந்துடும். கோயம்புத்தூருக்கு எங்கள் ஏஜென்சிக்கு வந்துடும். என்னை மாதிரி ஒரு 5-6 பசங்க வேலை செஞ்சோம். எங்களுக்கு அந்த அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு அங்கே போய் டெலிவரி பண்ணிட்டு வரணும். இதுதான் எங்கள் வேலை. அப்படி போகும்போது அந்த ஒரு டெலிவரி சேலம் பக்கத்தில் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு நான் டெலிவரி கொடுக்க போகிறேன். அந்த ஒரு எந்திரத்தை எடுத்துகிட்டு போகிறேன். அது என்ன எந்திரம் ஏது அந்த விவரங்கள்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கொண்டு போய் கொடுத்துரும், வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான் வேலை. ஆனால் அந்த அன்னைக்கு வந்து அந்த டெலிவரி அப்போ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருந்தது. நான் எடுத்து டெலிவரிக்கு போயிட்டேன். அது ஒரு பயங்கரமான ஒரு கிராமம், ஒரு ரிமோட் வில்லேஜ். இறங்கினோடனே ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு அவனுக்கு இருக்கும். அந்த பையன் தான் அந்த டெலிவரி வாங்க வந்திருந்தான். வந்தவன்ட்டு அந்த இதை கொடுத்துட்டு, ஏன்னா அடுத்த பஸ்ஸு ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கழிச்சு தான் சொன்னாங்க. அதான் அப்போ சீக்கிரம் போகணும், லேட் ஆகிருந்தாலும் அப்படியே அவன்கிட்ட கொடுத்து விட்டுலான்னு சொல்லி அவன்கிட்ட அந்த பார்சலை கொடுத்தேன். அந்த பையன் வந்து, இல்லை நீங்கள் வீட்டுக்கே வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணி கொடுத்துட்டு போகணும் தம்பி, என்ன புரியல, என்ன ஆர்டர் போட்டீங்கன்னா, அப்புறம் இல்லை வீட்டில் அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டுறதுக்கு தான் நாங்கள் அந்த மருந்து இந்த எந்திரம் வந்து ஆர்டர் போட்டோம். சரி, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இல்லை நீங்கள் வந்து என்னென்னு பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. நான் ஆஃபீஸ் உடனே ஃபோன் பண்ணேன். ஏன் அந்த சரி ஒரு நிமிஷம் தம்பின்ட்டு, என்னங்க ஏதோ ஒரு பேய் வந்தது எந்திரங்க அவங்க வந்துட்டு அதில் ஒரு கேட்லாக் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்து பேய் ஓட்டுறதுக்கு என்னங்க கேட்லாக், இது எப்படி பண்ணுறது எனக்கு புரியலை அப்படின்னா, இல்லை நீங்கள் போங்க நாங்கள்லாம் டீட்டெயில்ஸ் சொல்கிறோன்ட்டாங்க. சரி, நான் போயிட்டேன், அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அந்த வீட்டில் அந்த பையனுடைய அக்காவுக்கு தான் வந்து பேய் பிடிச்சதாக அவங்க சொல்லி கூப்பிட்டு போனாங்க. முதல் போனோடனே ஒரு திண்ணை, அப்புறம் ஒரு ஹாலு, கடைசி ஒரு ரூமில் தான் அந்த அக்கா இருந்தாங்க. ஒரு சேர் கூட அந்த அக்கா இருந்தாங்க. நான் போய் அந்த பார்சலை பிரிக்கிறேன். ஒரு கருப்பு கலர் ஆணி ஒரு 5-6 ஆணி, அப்புறம் வந்து ஒரு 2-3 தாயத்து, ஒரு சூனிய பொம்மை மாதிரி ஒரு 4 பொம்மை, இது எல்லாமே அந்த பார்சலுக்குள்ளே இருக்குது. இதை தான் ஆர்டர் போட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியலை. நான் அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு, இது என்னையா பண்ணுறது அப்படின்னா, அவன் முதல் 4 ஆணியை வந்து 4 திசையில் ஒன்றா போய் அடி அப்படின்னு சொன்னது நடந்தது. அந்த பையனுக்கு தெரியலை. அவன் நான் பேய் ஓட்டுற வந்ததாகவே நினச்சிட்டான். நான் சரி ரைட்டு அப்படின்னு அந்த ஆணியை எடுத்துகிட்டு போய் திசைக்கு ஒரு ஆணி அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆணி அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள 4 சூனிய பொம்மை இருக்குது. இது என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அதை வந்து வீட்டில் ஒவ்வொரு திசைக்குள்ளேயும் ஒரு திசையாக மாற்றுங்க அப்படின்னா, அந்த பொம்மையை எல்லா திசைக்கு ஒன்றா மாட்டிட்டேன். அப்புறம் 2-3 எந்திரம் வந்து இது என்னங்க பண்ணுறதுன்னா, இதை அப்படியே அவன் பையன்கிட்ட கொடுத்து சாமி கும்பிட வச்சு பூஜை பண்ண சொல்லுங்கன்னா, அப்போ அந்த பையன்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணணும்னு சொன்னால் ஒரே ஒரு கயிறு இருந்தது. அதை வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த கையில் தான் தம்பிகிட்ட கொடுத்து, இதை அக்காவுக்கு கட்டி விட்டுரு தம்பி, எல்லாமே சரியாயிடும். வேற என்ன, நம்ம வயிற்று பொழுதுக்கு நம்ம வேலை அதை செஞ்சு ஆகணுன்றதுனால வேற வழி இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக நடக்கட்டுன்னு அந்த கயிறு அந்த பையனை கொடுத்து கட்ட சொல்லி, அக்காட்ட கட்டியிருப்பா அப்படின்னா, அவன் அதை நீங்களே கட்டிடுங்க அப்படின்னா, இல்லை தம்பி கம்பெனியில் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கட்டிங்க. அவன்ல இல்லைண்ணா ப்ளீஸ் நான் வந்துட்டீங்க, அவன் பண்ணி கொடுத்து அவன் கிட்டத்தட்ட மந்திரவாதியாவே நம்ம நினச்சிட்டான். சரி ரைட் அவ்வளோதான் அப்படின்னா அவன் கட்டிட்டு போவோம் அப்படின்னா, அப்போ உள்ள கூட அந்த அக்கா மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க. போனேன். அப்புறம் என்னைய விசாரிச்சாங்க, எங்கேருந்து வர தம்பி என்னன்னு கேட்டாங்க. அக்கா திருப்பூர்ல இருந்துங்க, அதெல்லாம் விஷயத்தெல்லாம் சொன்னேன். அப்புறம் ஒன்றுமே சொல்ல, இப்போ என்னன்னாங்க, அக்கா கயிறை கட்டணும், தாயத்தை கட்டி உங்களுக்கு கட்டி விடணும், கட்டணும்னா சரி கட்டுனாங்க. அந்த அக்கா கையில் தாயத்தை கட்டிட்டேன். சரி தம்பி நான் சிரிச்சுட்டேன். அப்படியே நான் ரொம்ப நல்லா தெளிவாக என்கிட்ட பேசினாங்க அந்த அக்கா. எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இதே வரல. என்னன்னா, அந்த நம்ம வீட்டு பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள குறைகளையோ ஏதோ ஒரு மன வலியையோ வந்து
அந்த வீட்டு ஆளுகளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நேரடியாக அவங்க சொன்னால் அது எடுபடுறது இல்லை. அது சாமி பேரை சொல்லி சில நேரங்களில் எடுபடுறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா ஏதோ ஒரு ஒன்று ஏதாவது ஒன்று அந்த அக்கா மேற்படிப்பு படிக்க சொல்லி எங்கள் வீட்டில் படிக்க வைக்கலையான்னு தெரியல. இல்லை அந்த அக்கா யாரையாவது காதல் பண்ணி அதை சேர்த்து வைக்கலையான்னு தெரியல. அந்த கோபத்தெல்லாம் சேர்த்து அந்த அக்கா பேய் பிடிச்ச மாதிரியே மெயின்டைன் பண்ணிச்சு தான் எனக்கு அப்படிதான் நினைச்சேன் நிஜமாலே. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசினாங்க. அப்புறம் அந்த அக்கா எனக்கு அப்போ மட்டும் இல்லைங்கிறீங்களா அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த அக்கா என்னைய திருப்பி நல்லபடியாக பார்த்து பத்திரமா 90 பர்சன்ட் வெளியே போயிடுச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த மாமனாரின் ஆவி அப்படிங்கிற அந்த சிறுகதையில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இதில் இந்த இஸ்லாம் சமூகம், இந்து சமூகம், அதாவது எனக்கு தெரிஞ்சு படிக்கும்போது இதில் பெருசாக எந்த வேறுபாடுமே இல்லை. எந்த சமூகமாக இருந்தாலும் என்ன, எந்த மதமாக இருந்தாலும் என்ன, எந்த இனமாக இருந்தாலும் என்ன, அது பெண்களுக்குரிய அந்த உரிமையும் அந்த அங்கீகாரமும் எங்கெங்கு அங்கே மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்தந்த இனத்துக்குரிய மதத்துக்குரிய ஏதோ ஒரு ஆவி அவங்களுக்கு வந்துருந்து நினைக்கிறேன். இதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இந்த மாமனாரின் ஆவிங்கிற இந்த சிறுகதையில் ஒரு 2 மருமகள் இருக்க வீடு. 2 மருமகள், 2வது மருமகள் தான் இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பத்திலிருந்து அந்த வீட்டுக்கு வந்து வாழ்க்கப்பட்டு போன பொண்ணு. பெரிய மகன் வந்து அந்த பையன் வந்து உள்ளூர்லேயே வேலை செய்கிறார். அந்த மருமக உள்ளூர்லேயே, அந்த பையன் உள்ளூர்லேயே இருக்காரு. அந்த 2வது பையன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பையன், அந்த பையன் துபாயில் வேலை செய்கிறார். அதனால என்ன ஆகுதுன்னா இன்டைரக்டாக அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. அந்த பொண்ணுக்காக பேசுறதுக்குன்னு யாருமே இல்லை. அந்த மாமியார் வந்து தன்னுடைய எல்லா விதமான வேலைகளையுமே அவங்க அடக்குமுறையை என்னென்ன சொல்லி இது பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அந்த சின்ன பொண்ணு மேலேயே திணிச்சிட்டு இந்த சூழ்நிலை அந்த அந்த வீட்டில் அந்த மாமனார் வந்து தவறிடுறாரு. அந்த இஸ்லாமிய இதில் வந்து அந்த ஒரு 7வது நாள் வந்து பாத்தியா ஓதி ஏதோ செய்கிறதாக அந்த கதையில் அந்த சடங்குகளில் சொல்லப்படுது. அந்த மாமனார் இறந்த அன்னைக்கு என்னன்னா அந்த இறக்கும்போது அந்த பெண் தான் கூட இருந்தது. அவங்க மாமனார் அந்த பெண் கூட இருந்தது. அவங்க படி நேருக்கு நேரம் அந்த பொண்ணை பார்த்தபடி அவர் இறந்துட்டார். அவ்வளோதான். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பெண்ணுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அந்த மாமனாருடைய நடவடிக்கைகள் மாதிரியே மாறிடுது. அந்த அடுத்த நாள் அந்த இறந்துட்டாங்க. இறந்து 2வது நாள் அந்த மாமனாரை புதைச்சிட்டு வந்த 2வது நாள் வந்து அந்த மாமியார்காரி கேட்குறாங்க. அந்த எந்த ஒரு வீட்டில் அந்த மரணம் நிகழ்ந்தாலுமே அந்த செலவுகளை வந்து அந்த வந்த பெண்களுடைய வீட்டில் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது அந்த இஸ்லாமிய நடைமுறையில் இருக்கிறதா சொன்னால் பல இடங்கள் அது அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாமனாருடைய அந்த இறுதிச் சடங்கான செலவுகளை வந்து அந்த 2 பெண்களும் அந்த வீட்டு மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி அந்த மாமியார்காரி கேட்குறாங்க. அந்த முதல் மருமகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா அப்படின்னு. சொல்லிட்டாங்க தான் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அப்பயே கொடுத்தாங்க, உங்கள் பையன் தான் வேணான்னு சொல்லிட்டாருன்னு. நீங்கள் கூட்டத்துக்கு முன்னாடி வச்சு கொடுத்துருப்பீங்க, அந்த கௌரவம் பார்த்துட்டு வேணான்னு இருப்பான். தனியாக வந்து 7வது நாள் பாத்தியா போடுவீங்களா அப்போ என்கிட்ட கொடுன்னு அந்த முதல் மருமகள் சொல்லிடுறாங்க. 2வது மருமகள், இந்த பொண்ணு பேர் தான் ரோஜா. இந்த பொண்ணு தான் அந்த கதையை கொண்டு போகிற இந்த பொண்ணு தான். ரோஜா உங்கள் வீட்டில் சொல்லிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டே இருந்த பொண்ணு, ஏன் கேலண்டர் என்ன மாற்றாமல் இருக்கு, ஏன் இந்த கிடிகாரம் என்ன ஓடாத கிடிகாரத்தை என்ன ஓடாமல் இருக்குன்னு சொல்லி கேட்குது. கேட்டோடனே அத்தைக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னன்னா அந்த கணவர் வந்து ஒரே ரூம் தான் படுக்க வச்சுருந்தாங்க. நோய்வாய்ப்பட்டு இறந்தவர். அந்த ரூமுக்குள்ள ஒரு கடிகாரமும் அந்த கேலண்டரும் இருக்கு. அந்த தேதி யாரும் கிழிக்கவே மாட்டாங்க. அது ஒரு கோபம் வரும், கிளி இதை மாற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாமனாருடைய வாய்ஸில் அந்த பொண்ணு சொன்ன உடனே அவங்க பயந்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அப்புறம் தொடர்ந்து சொந்தக்காரங்களாம் வர்றாங்க. 7வது நாள் அந்த முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ இந்த கதை நகர்ந்துகிட்டே போகுது. அந்த பெண்கிட்ட வந்து யார் பேசினாலும் அந்த மாமனாருடைய ஏதோ ஒரு அந்த பழக்கங்களை அந்த பொண்ணு சொல்லுது. வீட்டுக்கு வந்தவங்க, நீ சாப்பிட்றியாமோ, உடம்பு பரவாயில்லையா, நீ சாப்பிட்றியான்னு யாரோ வந்த உறவுக்கார பொண்ணு கேட்குது. அந்த பொண்ணு வந்து பீர்னி காய்ச்சிதல்னு ஒரு பீர்னி கஞ்சின்னு ஒரு கஞ்சி அந்த இஸ்லாமிய அந்த இதில் குறிப்பிடப்படுது. அதை வந்தவங்களுக்கு அதை கொடுப்போம். அந்த மாமனார் வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் பீர்னி காய்ச்சி கொடுன்னு சொல்லுவாராங்க. இந்த பொண்ணு கேட்க வர்றாங்க. இந்த பொண்ணு அதே மாமனாருடைய பொருளை கிட்டத்தட்ட வந்தவங்களுக்குலாம் பீர்னி காய்ச்சி கொடுத்தாச்சான்னு கேட்டோன்னே அந்த கேட்க வந்த பொண்ணு பயந்துட்டு போயிடுது. இதை சொல்லும் போது அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு மாமனாருடைய ஆவி வந்துச்சு. அதனால் வந்து தர்காவில் இருந்து வந்து அசரத்துனா மதகுருமர் இல்லையா, அசரத்துன்னு சொல்லி அந்த வர சொல்கிறாங்க. அவர் அந்த அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமுள்ள 3-4 நாளில் சரியாயிடுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுது. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து திடீர் நைட் ஆச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப வீரியமாகிடுது. அவங்க மாமனார் என்னென்ன சொல்லி நோய்வாய்ப்பட்டு இறக்கும்போது என்னென்ன சொன்னாரோ அது எல்லாம் அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது, என்னால் இருக்க முடியும்னு சொல்லி கத்துது. அப்புறம் என்ன அசரத்துக்கு பார்த்துமே ஆகலாம்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க.
டாக்டர்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு 5 நாள் வேணால் ஒரு அப்சர்வேஷன் வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த அப்பாவுடைய இறப்புக்கு வந்து அந்த 2வது பையன் இருக்கான் இல்லையா, அந்த பொண்ணுடைய கணவன், அவன் தான் கூட எல்லா வேலையும் பார்த்துக்கிறான். இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு திருப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. 7வது நாள் வந்து எல்லாம் முடிஞ்சு பணம்லாம் கொடுத்து எல்லாம் கிளம்பணும். அப்போ அந்த பொண்ணுடைய 2வது ரோஜாவுடைய வீட்டுக்காரவங்கலாம் வந்திருக்காங்க. வந்தவங்க அந்த மாமியார் என்ன சொல்லுது, நீங்கள் பொண்ணை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு, ஏன்னா நான் இங்கே ஒரு ஆளாக இருக்கேன். ஏன்னா அந்த கணவர் வந்து துபாய்க்கு போகணும், அந்த ரோஜாவுடைய கணவர் வெளிநாடு போகணும், இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நீங்களே கூப்பிட்டு போகணும்னு சொல்லி அந்த மாமியாருக்காரி அந்த 2வது மருமகளை அவங்க வீட்டுக்கே போய் வச்சு பார்த்துக்கங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பொண்ணு போய் அங்கே இருந்துருது. அந்த பையன் அப்போ போய் பார்த்து அந்த பையன் கிளம்பி துபாய் போயிடுறாரு. 2 மாதம் கழிச்சு இந்த பையன் வேகமாக அந்த பொண்ணுக்கு சேர்த்து துபாயில் பாஸ்போர்ட்டெல்லாம் அப்ளை பண்ணி நான் கூட்டு போய் அங்கேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டு போகிறக்காண்டி பிளான் பண்ணிடுறாங்க. கடைசி நாள் நம்ம அந்த கிளம்புறதுக்கு அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு வருது, மாமியார் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகலான்றக்காக வருது. பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்க எல்லாம் பேசிட்டு அவர் சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் பேசிக்கிறாங்க. பேசும்போது தனியாக வச்சு பேசிக்கிறாங்க. பேசும்போது பெரிய மருமகிட்ட அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, நான் எங்கே போனாலும் உங்களுக்கு வச்சு நான் துவா பண்ணிக்குவேன், உங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. சொல்லும்போது இந்த பெரிய மருமக சொல்கிறான், பாத்தியா இது ஒரு விஷயம்னு நீ அன்னைக்கே கையை எடுத்துக்க போனா இது அடுத்த எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும், பற்றி எல்லாமே நினச்சி நல்லபடியாக நடக்குது இல்லைன்னு சொல்லி அந்த பெரிய மருமக சொல்லுது. அந்த சின்ன மருமக அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லுது, ஆமாக்கா முத கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரர் போனோம், இந்த அம்மா எங்களை எத்தனை நாள் இருக்க விட்டுச்சு, ஒரு வாரம் கூட இல்லை, பையனை மட்டும் கூப்பிட்டு போயிடுச்சு. கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு அக்கா ஒன்று இருந்திருக்கு, அந்த அக்கா கணவர் இறந்துட்டாரு, அந்த அக்கா கணவரோட ஆவி தான் அந்த வீட்டு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எங்களை நிம்மதி அந்த வீட்டில் இருக்க விட்டுச்சாங்க. 5 நாளுக்குள்ள பையனை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு என்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் இப்போ 2 வருஷம் வச்சு இந்த வீட்டுக்கு என்னைக்காச்சும் அம்மா வீட்டுக்கு போகணும்னா என்னைக்காச்சும் என்னை விட்டுருக்காங்களா, இன்னைக்கு போயிட்டு வரும்போது எதையாவது கூப்பிட்டு வந்துடுவா, எங்கள் வீட்டில் உடம்பு முடியாமல் போயிடும்னு சொல்லி எத்தனை தூரம் என்னை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வேலைக்குன்னே இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த மருமகள் சொல்லுது. சொல்லும்போது கடைசியில் அந்த 2 மருமகளும் அவங்க பேசி சிரிச்சுக்கிறாங்க. நல்ல வேலை கடைசியாக கதையை இப்படி முடிக்கிறாங்க, இவங்க பேசுனது கேட்டிருந்தா மாமனாரும் கூட சிரித்திருப்பார் அப்படின்ற மாதிரி அந்த கதையை முடியுது. வாய்ப்புக்கு நன்றி.